திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 681, அதிகாரம் தூது. இது ஒரு மகாபாரத நிகழ்வு. பாண்டவர்கள் 13 ஆண்டு காலம் வனவாசம் முடித்த பின்னர் துரியோதனிடமிருந்து மீண்டும் நாட்டை பெற விரும்பினர். துரியோதனன் என்ன நோக்கத்துடன் இருக்கிறான் என்பதை ஒரு தூதுவன் மூலம் அறிந்து கொள்ள முடிவு செய்தனர். அக்காலத்தில் உயர்குடியில் பிறந்து நடுநிலைமையோடு நின்று எவரிடமும் உண்மையை உணர்த்தும் வல்லமை பெற்ற உலுகன் என்பவர் இருந்தார். அவர் அரிய நூல்கள் பலவும் கற்று நற்குணங்கள் நிரம்ப பெற்றிருந்தார். ஆகையால் தூது செல்ல உலுகனே சிறந்தவர் என கண்ணன் கூறியதால் தருமர் அவரையே தூது அனுப்பினார். தருமனும் கண்ணனும் கூறிய செய்திகளோடு உலுகன் துரியோதனனை காணச் சென்றார். துரியோதனன் அவரை மரியாதையோடு வரவேற்றார். உலுகன் தான் வந்த விபரத்தை துரியோதனிடம் மிகவும் பணிவுடனும் பொறுமையுடனும் கூறினார். ஆனால் துரியோதனன் அதற்கு இணங்காமல் கடுங்கோபமுற்றான். அப்போது விதுரரும் துரோணரும் பாண்டவர்களுக்கு நாட்டை கொடுத்து விடுவதே நலம் என்று அறிவுரை கூறினர். ஆனால் அந்த அறிவுரைகளை பொருட்படுத்தாமல் துரியோதனன் அவர்களையும் இழி சொற்களால் இகழ்ந்து உரைத்தான். துரியோதனின் இச்செயலை கண்டதும் உலுகன் மனங்கொதித்தார். உடனே அவையில் இருந்து எழுந்து, துரியோதனா, நான் தூது வந்தவன். இங்கே கூறுகிற முடிவு எதுவோ அதை அப்படியே அங்கே சென்று கூறுவேன். இப்போது நான் உங்கள் முடிவை தெரிந்து கொண்டு செல்வதற்கே வந்தேன். பாண்டவர்கள் உங்கள் நிபந்தனையின்படி வனவாசத்தை கழித்து விட்டார்கள். அவர்களுக்கு சேர வேண்டிய நாடு நகரங்களை கொடுக்கின்றீர்களா, அல்லது பாண்டவர்கள் உங்களோடு போர் செய்து பெற்றுக்கொள்ளட்டுமா? சூதாட்டமோ போராட்டமோ எதுவாக இருந்தாலும் சரி, பாண்டவர்கள் தயாராக இருக்கிறார்கள். பாண்டவர்களின் வலிமையும் பேராற்றலும் உங்களுக்கு தெரியாதவை அல்ல. அவர்களுடன் போரிட்டு உங்களுக்கு நீங்களே அழிவு தேடிக்கொள்வதை விட அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்து விடுவது நல்லது என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். உலுகன் திரும்பி வந்து தருமரை சந்தித்து அவையில் நிகழ்ந்தவற்றையும் துரியோதனின் முடிவையும் கூறினார். இதன் மூலம் கௌரவர்களோடு போரிடுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை பாண்டவர்கள் தெரிந்து கொண்டனர். அன்பான குணமும் உயர்ந்த குடிப்பிறப்பும் மன்னர்கள் விரும்பும் நல்ல குணமும் பெற்றிருப்பதே தூது செல்பவரின் தகுதிகளாகும் என்பதை அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல், வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பண்பின்மை தூதின் அழிவு, நற்பண்புகளே தூதின் அழகு.